நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களில் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்று வியாழக்கிழமை 3ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை, ஆனி 19ஆம் நாள். திங்கட்கிழமை வியாழக்கிழமை நாளை வெள்ளிக்கிழமை நேற்று புதன்கிழமையை மறந்துட்டு நாள் கெதியா போகுது. இன்றைய நாளில் பிறந்த தினத்தை கொண்டாடுபவர்கள், கொண்டாட இருப்பவர்கள், கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுபவர்கள், சுப முகூர்த்தங்களை கொண்டாடுபவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாங்கள் செய்திகளுக்கு போவோமே. சிறுவனின் எலும்புக்கூடு உட்பட 4 எச்சங்கள் நேற்று அடையாளம். நேற்று நாங்கள் பார்த்து நாங்கள் செம்மணியில தொடரும் அகழ்வு பணி தொடர்ந்து கொண்டு இருக்குது. இது 40 நாட்களுக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 40 நாள் தொடர சொல்லி இருக்குது. அந்த 40 நாளில் இப்போ 6வது 7வது நாட்கள் தான் போய்கொண்டிருக்கு. ஆகையினால் அதுக்குள்ளே நேற்றும் 4 எச்சங்கள் பார்ப்போம் எங்கே போய் முடிய போன்று. இங்கே 4 எலும்பு கூடுகள் குழப்பகரமான நிலையில் அகழ்ந்தெடுப்பு. அது குழப்பகரமான நிலையில் அந்த கோர்வையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். அது என்ன நடந்தது என்று ஒன்றும் தெரியல போலது. அதை பற்றி ஆய்வுகள் செய்துதான் தெரியும். தமிழ்நாட்டில் இது செய்து கூட கொண்டு போட்டு விட்டாங்களா என்ன? வேற யாரு செய்யறது தமிழ்நாட்டில்? அப்போ காக்கள் இல்லை தான் என்ன செய்யறது? எல்லாரையும் கேட்க எல்லாரும் பெய்யாமே தான் என்ன செய்வோம். செம்மணி மெந்த புதுக்குழி தொடர்பான நேற்று ஊடகங்களுக்கு கருத்து. அது தொடர்பு தெரிவிக்க செம்மணி இதுவரை 30 முழுமையான எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 4 முழுமையான எலும்பு கூடுகள் குழப்பகரமான நிலையில் அந்த கோர்ட்டு கோத்துக்கிட்டு என்ன தெரியல. அது இவங்கள் கொண்டு செய்து போட்டு புதைக்காம இங்கே கொண்டு போயிருந்தாங்க. இதையும் கண்டுபிடிச்சிருக்கு. அது எரிச்சிருக்கலாமே. அது ஆண்டவன் கணக்க தீர்ப்பிற்குத்தானே. செம்மணியில் செய்மதிப்படங்கள், அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் துப்புரவு பணிகள். மனித புதுக்குடி அடையாளம் காணப்படப்பட்ட யாழ் செம்மணி சிந்து பாத்தி இந்து மயத்தின் மேலும் மனித புதுக்குடிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் பகுதிகளிலும் எதிர்வரும் நாட்களில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ளும் விதமாக துப்புரவு பணிகள் செய்யப்பட்டிருக்காம். அப்ப சேட்டலைட் படங்கள் அடுத்து விளையாட்டுகள் நடக்குது. அப்ப இனி ஒன்றும் செய்யலாது. அதை கிண்டி கிண்டி எங்கேயும் கொண்டு போகல. அதே சேட்டலைட் எடுத்தாச்சு. சரி, அப்போ அது கிடக்கட்டும். அதுவும் அப்படித்தான் போகுது. செம்மணி புதுக்குழி அரசு பூர்ண ஒத்துழைப்பு. அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயசிங்க இவர் அண்டைக்கும் சொல்லியிருந்தவே தாங்கள் அதுக்கான சில ஊழலாம் செய்கிறோம் என்று. செம்மணி மனித புதுக்குழி விடயத்தில் அரசாங்கம் பூர்ண ஒத்துழைப்பு தரும் என அமைச்சரவை இப்படி ஒரு அரசாங்கம் சொல்லுது. அதே பெருங்காரியம். பார்ப்போம் எங்கே போய் முடியுதுன்ட்டு என்ன பார்ப்போம். செம்மணியிலே என்ன செய்யணும். செம்மணி சித்துவாத மனித குழி விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பாக வழக்கொன்று கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி அழைக்கப்பட்டதாகவும் இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் நீதி அமைச்சின் தரப்பில் சமர்ப்பணம் முன்வைக்கப்பட்டிருந்ததாகவும் பதிலளித்தார். இந்த வழக்கு மாறி வாய்க்கிறோம். அதுதானே விடயங்களை தம்மால் தெரிவிக்க முடியாது எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டார். இதேவேளை செம்மணி பகுதியில் அணையா வழக்கு போராட்டம் இடம்பெற்ற வேளையில் அங்கு சென்ற அமைச்சரவை அமைச்சர் ஒருவருக்கு எதிர்ப்பு வெளியிட்டமை தொடர்பிலும் அமைச்சர் நலிந்த ஜெயசிங்கவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அத்துடன் குறித்த அமைச்சருக்கு எதிர்ப்புள்ள முற்கூட்டிய புலனாய்வு தகவல்கள் கிடைக்கவில்லையா என்பது தொடர்பிலும் கேள்வி எழுப்பப்பட்டது. எனினும் அமைச்சர் நலிந்த ஜெயசிங்க இந்த கேள்விகளுக்கு பதில் எதையும் வழங்க இதுக்கெல்லாம் கதில் காய்ச்சி ஒன்றிக்க நேரம் காணாடா, சும்மா இருங்க. இதெல்லாம் சும்மா இதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே. நெதர்லாந்தில் உள்ள யதார்த்தத்தை புரிஞ்சாக்கலாக்குறாங்க போயிடலாம். நெதர்லாந்தில் உள்ள இலங்கையின் பண்டைய பொருட்கள் மீள கொண்டு வர கலந்துரையாடல். அந்த எங்களுக்கு அவர் எங்கேருந்து வந்து இந்த நாங்கள் போய் பார்த்தோம். நெதர்லாந்தில் உள்ள இலங்கையின் பண்டைய பொருட்கள் மீள நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. கொண்டு வர போறாங்க எல்லாமே நாங்கள் வச்சுக்கிறாங்க. 2026ஆம் ஆண்டு பட்ஜெட் அக்டோபரில் சமர்ப்பிப்பு. அமைச்சரவையும் அனுமதி. வார அக்டோபரில் அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட் 5 அடுத்த சுன்னாகம் புத்தூர் வீதியில் மோட்டார் சைக்கிள் கோர விபத்து, 2 இளைஞர்கள் உயிரிழப்பு. புத்தூர் வீதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்து 2 இளைஞர்கள் உயிரிழந்தது. நேற்று மாலை இதில் சுன்னாகம் கந்தரோடு சேர்ந்த 17-18 வயதுடைய இளைஞர்களை உயிரிழந்துள்ளனர். குறித்த இளைஞர்கள் ஒருவர் நேற்று முன்தினம் மோட்டார் சைக்கிள் ஒன்றை
நேற்று முதல்ல தான் வாங்கினார் புதுசா. இந்நிலையில் அவர்கள் இதுவரை நேற்று மாலை புன்னாலை கட்டுவனிலிருந்து சுண்ணாகம் நோக்கி இப்போ அந்த ரோட்டும் பழுதான ரோட்டு புத்தூர் வீதியூடாக பயணித்துள்ளனர். இதன்போது மாடு ஒன்று வீதிக்கு குறுக்கே சென்றது. கட்டுப்பாட்டை இருந்த மோட்டார் சைக்கிள் மின்சார கம்பத்துடன் மோதி வியத்துக்குள்ளாங்க. இருவரும் படுகாயமடைந்து அவசர நோயாளர் காவு வண்டியில் அனுப்பப்பட்டு வெந்தன. இது தொடர்பில் எல்லாரும் மோட்டர் சைக்கிள், சின்ன மோட்டர் சைக்கிள் இருந்து பெரிய மோட்டர் சைக்கிள் வந்து இப்போ கார் பைக் வாங்க. நான் என்ன வண்டி சைக்கிள் கடைசியா சைக்கிள் தான் வாங்கி சைக்கிள் தான் வண்டி உப்பான் விளங்கி இருக்கு. சாப்பாடு விகிதம் என்ன செய்து உடம்பு கொண்டு பெட்ரோல் பார்க்க தேவையில்லை, ஒரு பார்க்க தேவையில்லை. 2 நாட்களுக்குள் இரு பிரபல அரசியல்வாதிகள் கைதாக வாய்ப்பு நைட்டு சொன்னாங்களே. யார்கிட்ட தெரியல, எல்லாம் பதறாங்க. கோயில் வழியை நீட்டி வைக்கிறாங்க, கோயில் கும்பிடுவாங்க. நானு கேட்கிறாங்க. என்ன நடக்குன்னு தெரியல. எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் இணைய சேவை இலங்கையில் அறிமுகம். இது நேற்று பார்த்தாங்களே. இணைய சேவை அதிபமாக செயற்பட இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இலங்கையில் உள்ளவர்கள் இந்த சேவையை பெற்றுக் கொள்வதற்கான கட்டணமும் முறைகளும் வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்டார்லிங்க் என்பது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் வழங்கப்படும் ஒரு செயற்கை கோள் அடிப்படையிலான அருமையா இருக்கும் போட இணைய சேவை. அப்ப இனி நாங்கள் சும்மா அறம்புறமா தான் இருக்கும். என்ன அப்ப எங்க உலக வரலாற்றில் முதல் முறையாக இந்த கப்பல்கள் இருக்குல்ல, அதுலயே இணைய வசதியை கொண்டு வந்த பெருமையை எலான் மஸ்க் அவங்க ஸ்டார்லிங்க கொண்டு கப்பல் இருக்குல்ல, அங்க எல்லாம் வெளி பெரிய பெரிய இதுகளுக்கு போய் ஓட சமுத்திரங்கள்ல அங்க ஒன்றும் வேலையாது. அந்த கூட்டி அந்த அவர் ஸ்டார்லிங் ஒரு டிவைஸ் அங்க எல்லாம் கப்பல் இருந்து எல்லாம் வீடியோ பாப்போம். இனியாவது நீ சுத்துன்னு சொல்றியோ பாப்போம். நீ டக்கு டக்குன்னு அப்டேட் பண்றியோ பாப்போம். இப்பயும் இருக்குதானே எங்களோட வயர் கனெக்ஷன் எடுத்தா. சரி, எரிபொருள் விலை அதிகரிப்பை தவிர்க்க முடியாமல் போயுள்ளது. நான் எல்லாரும் சொல்லாட்டோம் அவங்கள என்ன ஸ்டொக்கில் இருந்தது நாங்களும் கேட்டுறாங்க தானே. 3 மாதம் ஸ்டொக்கில் நடந்தது. இப்போ என்ன அப்படி செய்யறீங்கடா? சரி சரி, அது என்ன அது ஜெயிலாம் போச்சு சொல்லிட்டேன். மட்டக்களப்பு நாகதம்பரம் ஆலயத்தில் மின்சாரம் தாக்கியதில் 16 வயது சிறுவன் பலி. அங்கங்க தெருவழிய இழுத்தொண்டு போவாங்களா. அதுக்குள்ள எங்க வேணும் கொக்கோட்டிச்சோலை முனைக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள நாகதம்பரம் ஆலயத்தில் வேடாந்த உற்சவம் நடைபெற்றது. அதிகாலை விசேட பூசை இடம்பெற்ற நிலையில் பாம்புக்கு புற்றுக்கு பால் ஊற்றிவிட்டு அதனை நின்ற சிறுவன் மின்குமுடன் இணைக்கப்பட்டிருந்த மின் வடத்தில் மின் ஒழுக்கு ஏற்பட்டதில் மின்சாரத்தினால் தாக்கி கடவுளும் விட்டுட்டு. நான் நினைக்கிறேன் முருகன் கொழுவர் கரண்ட் உள்ள அதுவும் கோயில் திருவிழாவிலேயே அப்படி போட்டு விடுறது. என்ன சுங்க திணைக்களத்தால் 60 மில்லியன் பெறுமதியான போதைப் பொருள் பறிமுதல். 60 மில்லியன் 6 கோடி. முதல் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரையான 24 ஜனவரி முதல் இப்ப 25 ஜூன் மாதத்துக்கு கிடைக்க 60 மில்லியன் இவ்வளவு பொறுமதியானது. இப்போ இனி எரிப்பாங்களோ சேர்த்தங்கேயும் என்ன கொண்டு அல்ல இருக்கிறாங்களோ அப்படி ரொட்டேஷன்ல அப்படி வரதோ இருக்காது. சொம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கிடைக்க வேண்டும். தென்பகுதியில் இருந்து ஒலித்த குரல். யாழ்ப்பாண செம்மணி பகுதியில் கொடூரமான கொலை செய்யப்பட்ட புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தென்பகுதி சிங்கள சமூக செயற்பாட்டாளரான அர்ஜுன தெரிவித்துள்ளார். இது அன்றைக்கும் அவர் வந்து அந்த நல்ல கருத்து தெரியும். செம்மணிக்கு முதல் வந்திருக்கிறார். ஒரு சிங்கள இளைஞர் எல்லாம் வந்தது. போலி டாலர்களுடன் சிக்கிய நபர் அதிர்ச்சியில் வங்கி அதிகாரிகள். இலங்கையில் போலி அமெரிக்க டாலர்களை பாவனை தொடர்பில் வங்கி அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மின் வாங்குட பகுதியில் உள்ள வங்கி ஒன்றில் அதனை மாற்ற வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச கராத்தே போட்டியில் வடக்குக்கு 3 வெண்கலம் கிடைச்சிருக்கு. முதல் டெஸ்ட் தொடரில் சிம்பாப்வே அணியை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்தியாவில கிளப் கால்பந்து தொடர் மெஸ்கி அணி வெளியேற்றம். வலைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி அரையிறுதி வாய்ப்பு இழந்தது இலங்கை. போச்சா இழந்துட்டா ரைட். வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு உதவித்தொகை வழங்க அமைச்சரவை ஒப்புதல். மடுமாத திருத்தலத்திலும் நடந்திருக்கு நேற்று திருவிழா. ஆடி மாத திருவிழா நேற்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மன்னர் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகை தலைமையில் திருவிழா திருப்பெரிய தொடர்ந்து மடு அன்னையின் திருச்சுரூப ஆசீர்வாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆவணி மாசம் இருக்குது, ஆடி மாசம் இருக்கு, ஆடியும் இருக்கு. உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டப்படிப்பை தொடர உதவித்தொகை வழங்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் நடக்கல. நல்ல விஷயம். என்ன வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இந்த இது மாதிரி வெளிநாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நலிந்த ஜெயசீச தான் இதனையும் தெரிவித்து அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையின்படி நாகரிகமான பிரஜை
நாகரிகமான பிரஜை, முன்னேற்றகரமான மனித வளத்தை உருவாக்கும் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த திட்டம் செயற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னத்தை செய்யுங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதான் நடக்குன்னு பதிய வரவு திட்டத்தை செயல்படுத்த 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. முழுக்க ஒதுக்க மாட்டாங்க, முழுக்க கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் நாங்களும் கொடுக்க வேண்டியா இருக்கும். எல்லாரும் படிக்கலாம். ஒற்றுமையாக செயல்பட்டால் மாத்திரமே மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றலாம். சாவச்சி நகரசபை தேவையா, இதெல்லாம் பெரிய புது கண்டு, இதெல்லாம் பழைய ஸ்டைல் எங்களுக்கு நடுவச்சில் இருக்கிறது. சொல்லக்கூடாது, ஒன்றும் செய்யும் இல்லையே. சாப்பிட்டா தான் உயிர் வாழலாம், எல்லாருக்கும் தெரியும் தானே. சாப்பிட்டா தான் உயிர் வாழலாம், சாப்பிட்டா தான் உயிர் வாழலாம், சாப்பிடாம இல்லை. அன்னை சிவத்தமிழ் செல்வியின் 17வது ஆண்டு குரு பூசை அம்மாவுக்கு இண்டாக்கி. ஏன்னா 17வது ஆண்டு காட்டாவுளே உப்ப போன மாதிரி இருக்கிறக்காக எங்களை விட்டு. ஆனால் 17 ஆண்டு வந்துடுச்சு. தனியார் காணி ஒன்றில் குண்டுகோல் மீட்பு, பரிசளிப்பு விழா, இது குண்டுகோல் மீட்பு எல்லாம் சும்மா அதெல்லாம் பழைய இதுகள் கிடக்கும் தானே. போக்குவரத்து வசதியின்மையால் இதெல்லாம் புதுமை இல்லை தானே. மருதங்கணியிலே போக்குவரத்து வசதியின்மையால் மாணவர்கள் பாதிப்பு. முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு சிராட்டிக்குளம் மற்றும் எரிவில் ஆகிய கிராமங்களுக்கான போக்குவரத்து வசதிகளின்மை காரணமாக 50க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் பாடசாலைகளுக்கு சென்று வருவதில் நாளாந்தம் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகிறது. இதெல்லாம் பெரிய ஒரு இடமடா, வில்லங்கமான இடங்கள் எல்லாம் பெரிய கஷ்டப்படுறோம். எங்கள்ட யாழ்ப்பாணத்திலேருந்து போகிற எங்கள்ட உத்தியோகத்தர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா. அங்கால போய் அங்கால போய் 2-3 கிலோமீட்டர் நடக்கணும், பாராக்களை கேட்கணும், அப்படி போய்க்கு ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு 2 வருஷம் விட்டால் சரி கதை. அப்படியான ஒரு நிர்பந்தத்தின் மத்தியில் தான் 5 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் வந்து அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாற்றங்கள் செய்கிற மாற்றங்களால பிரச்சனையா கிடக்கு. சரியான ஒரு மாற்றங்கள் இடம்பெறது இல்லை. சில பேர் வீட்டு பக்கத்துல இருக்கிறோம், சில பேர் பாவங்கள் அவங்க போறாங்க, எல்லாம் பாவம். நாங்களே நேரம் ரணிலுடன் மோதியது மோட்டார் சைக்கிள். அப்படியே ரயிலுடன் மோதியது மோட்டார் சைக்கிள், தாயும் மகளும் படுகாயம். ரயிலுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் தாயும் மகளும் என 2 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட தப்பிட்டாங்க. ஓமந்திலிருந்து பயணித்த மோட்டார் சைக்கிள் ஏனையம் வீதியிலிருந்து புறநாட்டான் கல் வீதிக்கு ஏற முற்பட்டவர்களை வியாபாரத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலுடன் மோதியில் என்னடாப்பா விபத்து. மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாய்மாடும் படுகாயமடைந்ததே வைத்தியசாலையும் பலத்த செய்தாங்களா. அதில் யாரெல்லாம் போயிருக்கிறான்னு வவுனியால வந்து புறநாட்டங்கள் இல்ல பர்நாட்டங்கள் ஒரு இடம், பர்நாட்டங்கள் ஒரு இடம் இருக்கு. அங்க போறதுக்கு எங்கடா ஓமந்திலிருந்து எங்கடா இருக்கு. அது அந்த பரநாட்டான் கல்லு, பரநாட்டான் ரயில்வே ட்ராக்கை தாண்டி தான் அந்த இடத்துக்கு போறது. விபத்து 20 நிமிடங்கள் தாமதமாகி குறித்த ரயில் கொழும்பு நோக்கி பயணித்த சம்பவம் விரைந்து போலீசார் விபத்து தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து. கடவை இல்லையா? கடவை இல்லையா? அது என்னடா ரயில் ஓட்டால் ஏறங்க கவனம் ஓரளவு நேரங்களும் தெரியும் தானே. என்ன சாவச்சேரியில் அம்மாச்சி உணவகம் நகரசபை தீர்மானம். சாவச்சேரியில கொண்டு போறாங்களா நகரசபை. வவுனியால் 24,000 ஏக்கர் காணி விடுவிக்கப்படும் பிரதி அமைச்சர். வவுனியால 24,000 காணி விடப்போம் சொல்லியிருக்கிறார். சரிக்கோ. அப்ப எங்களை யாழ்ப்பாண காணிகளும் இப்ப விடணும், முல்லத்தி பக்க காணிகள் இப்ப விடணும். அங்காலையும் இருக்கா பிடிச்சி? ஐயோ அங்கே நான் குருந்தூர் மேல பக்கம் எல்லாம் அங்கே கிடக்குத்தானே. அமெரிக்க $1 மதிப்பு 50 ஆண்டுகள் காணாத வீழ்ச்சி. அங்கே ஏறி மிச்சம் நிற்கிறாருக்கா 60 நாட்கள் போர் நிறுத்த நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒப்புதல். கமாசுக்கும் அழைப்பு விடுத்த ட்ரம்ப் வேலை பார்க்கிறது. நாட்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் காசாவில் 60 நாட்கள் போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். மேலும் நிலைமைகள் மோசமடைவதற்கு முன்பு இந்த ஒப்பந்தத்தை கமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். டக்குன்னு ஏற்றுக்கொள்ள நான் விட்டேன்டா இதா போடுவீர்கள். சுனாமி அலைகள் போல் தோன்றிய மேகங்கள், திகைப்படைந்த போர்த்துக்கல் மக்கள். இது என்னடா போர்த்துக்கல் தற்போது மேற்கு இது கவனம் வச்சு எடுத்து ஜாவைக்கு காட்டுவோம் மக்களுக்கு. என்ன வீடியோக்கள் வந்தது சமூக வலைதளங்கள்ல பார்க்கலாம். காட்டும். புதிய விலைகளில் நெல் கொள்வனவு இன்று முதல் ஆரம்பம். நெல்லை கொள்வனவு செய்ய நெல் சந்தைப்படுத்தல் சபை தயாராகியுள்ளதாம். நெல்லை அந்த குறிப்பிட்ட விலையிலே நெல் வகை ரூபாய் 120, 1 கிலோ சம்பா ரூபாய் 125, 1 கிலோ கிராம் கீரி சம்பா ரூபாய் 132 ஆகிய புதிய விலைகள் நெல் கொள்வனவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இலங்கை வருகிறார் ஷாருக்கான், ஸ்டைல் மன்னன், பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இலங்கை வருகை தர உள்ளார். சிட்டி ஆஃப் ட்ரீம் ஸ்ரீலங்கா திறப்பு விழாவுக்கு விஷேட விருந்தினராக ஷாருக்கான் கொழும்பு வருகை தர உள்ளது. நம்ம நாடகம் வந்துட்டு போறாங்க இப்ப வராங்க வந்து போறாங்க. நல்ல நாடு, நாடு நல்ல நம்ம மக்கள் தானே புள்ள.
சட்டவிரோதமாக கொள்கலன்கள் விடுவிப்பு தொடர்புடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை. இது இன்னும் முடியலை. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உறுதி. ஜனாதிபதி விசாரணை குழுவின் அறிக்கைக்கமைய துறைமுகத்திலிருந்து கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதுடன் தொடர்புடைய சுங்க அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிக்கப்படும். டாக்டர் இருந்துட்டு சும்மா காய்ச்சி போட்டு இப்போ இவ்வளவு பிரச்சனை. இது மக்கள் வங்கியின் ரத்த தான முகாம். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி தமிழ் மொழி திறந்த நிகழ்வு. இந்து போட் ராசரத்தினத்தின் 141வது பிறந்த நிகழ்வு நடக்குது. மஞ்சவன பகுதி முருகனுக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழா. ஒரு மஞ்சத்துக்கு பேர் போன ஒரு இடம் அங்கண்டே இல்லை. கானகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கி தோட்டாக்களை கைப்பற்றிய சிஐடி அதிகாரி. கானகத்தில் அது என்னடா தமிழ் ஆயிலாம் போடுறாங்க. கானகம்டா காடுதான். ஐயோ சரி. தமிழ் காட்சி இப்ப ஆசிரியர் தமிழ்ல பண்றேன். எலான் மஸ்கிற்கு நன்றி தெரிவித்த ராணி. ஐயோ கட்டவில்லை எங்கேயோ இருந்தது. என்னென்றால் ஐயோ இலங்கையர்கள் அனைவருக்கும் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவையை வழங்கியதற்காக அதன் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாகி அதிகாரி எலான் மஸ்கிற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நன்றி. நீங்கள் தெரிவிச்சீங்களோ இல்லையோ நாங்கள் தெரிவிப்போம்ப்பா என்று சொல்லி தெரிவிச்சு. எல்லாம் வாரது நல்ல நினைக்கிறீங்களா? எல்லாம் மனுஷனுக்கு எலும்பெரும்பா கலர போகுது. பாதிப்புன்றதை விட இதெல்லாம் உலகளாவிய அரசியலாகவும் இருக்கலாம். இதெல்லாம் மண்டையை பிழைக்க பண்ற வேரியல் இல்ல. மண்டையை பிழைச்சு வாராங்கன்னா நல்லதுக்கு இல்ல, நல்லதுக்கு இல்லை. கட்டு துப்பாக்கி படித்தது குடும்பத்தை உயிரிழப்பு. ரைட். நாங்கள் செய்திகள் முடிவடைந்தது. இங்க வருவோம், ஆசிய தெலுங்கத்துக்கு வருவோண்டா கண்டு அறிஞர்கிட்ட கருத்தொண்டு போட்டுக்கிறார். தெளிவான அமைதியான மனமே எதிர்பாராத சூழ்நிலைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். தெளிவாக மனம் இருக்கும். தெளிவான மனம் இருந்தால் தான் எதிர்பாராத சூழ்நிலைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். அதான் நாங்க தெளிவா இருந்தால் இவன் என்ன காய்ச்சானு உங்களோட நீங்க கதைங்க, நான் இந்த வீடியோ பார்ப்பேன், இந்த இது சரியா போகும்னு சொல்லி ஒன்று போக வேண்டியா இல்லையே. ரைட். அடுத்து அப்ப என்ன போட்டுக்கிற சித்த வைத்தியசாலைகளை ஊர்தோறும் அமையுங்கள் தான் மக்கள் திருந்துவாரு. மக்கள் எல்லாருக்கும் குடிசை போட்டாதான் அதுல வருத்தம் மாறும். உள்ளூராட்சி சபைகள் இயங்க தொடங்கிவிட்டன. தனித்து கூட்டு சேர்ந்தும் அமைய பெற்ற சபைகள் மிக உச்சமாக இயங்க வேண்டும் என்பது மக்களின் வீணவா. மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெற்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபைகள் ஆட்சி பீடத்தில் அமைந்துள்ளன. எல்லாம் சரியாகினோம். ஓகே, நாங்களும் பார்க்கிறேன் என்ன செய்து முடியும் கொண்டு இப்ப எல்லாம் முடிச்சிடணும். இவ்வாறு பதவியேற்றுள்ள சபைகளின் பலம் என்பது போதுமானதாக இல்லை. எனவே எதிர்கட்சிகளுக்கும் உரிய கௌரவத்தை கொடுத்து அவர்களையும் அதனை அணைத்து கொண்டு மக்கள் சேவையை ஆற்றுவதிலே உள்ளூராட்சி சபைகள் வெற்றி தங்கியுள்ளது. அது அவன் எதிரி இவன் எதிரி, அவன்கிட்ட போய் சாப்பிட மாட்டான், இவன்கிட்ட போய் தேர்தல் முடிக்க மாட்டான் இருக்காமல் கொஞ்சம் ஒற்றுமையா இதை அணைச்சு தான் கொண்டு போகணும். வேற வழி இல்லையோ. ஒரே குடும்பத்துக்கு இணைஞ்சிட்டியால் இனி என்ன? அதேவேளை எதிர்கட்சிகளும் எதிர்க்கும் கட்சியாக இல்லாமல் ஆரோக்கியமான செய்தி திட்டங்களுக்கு தங்களை மனமார்ந்த ஒத்துழைப்புகளை வழங்க வேணும். விட்டு கொடுத்து போகணும். சரி, இது அவன் செய்யறது நல்லதோ கட்டோண்டு பாக்குறேன். நான் விட மாட்டேன் அதுக்குள்ள சொல்லி முதல்ல என்னென்று பாருங்கோ, பார்த்துட்டு செய்யுங்க. இதை செய்வதன் மூலமே உள்ளூராட்சி சபைகள் வெற்றிகரமாக இயங்கி அந்தந்த பிரதேச மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அவன் தேக்க போடுறான், அவன் தண்டையை போடுறான் என்றது கதைகளை விட்டு போட்டு இல்லியல் சபைகளில் அடிக்கடி சர்ச்சைகளும் நம்பிக்கை இல்லா பிரிவினைகளுமே மெலிந்து கிடக்கும். ஆக தமிழர் தாயத்தின் மக்களின் அன்றாட பிரச்சனைகள் ஏராளமாக உள்ளன. அவற்றை உரிய உள்ளூராட்சி அமைப்புகள் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற மக்களின் பெருவிருப்போடு அனைத்து உள்ளூராட்சி சபைகளும் தத்தம் அதிகாரத்துக்கு உட்பட்ட ஊர்கள் தோறும் சித்த வைத்தியசாலைகளை நிரந்தரமாக இயக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பது அவசியம். ஆனா இருக்குது ஓரளவு. அது அந்த ஒவ்வொரு நகர சபை ஒவ்வொரு பிரதேச சபைக்குள்ளாம் இருக்குது. இனி ஊரா செய்ய சொல்லியிருக்கிறேன். ஆனா அதுக்கு டாக்டர் மாதிரி போகணுமே, அதுக்கு மாத்திரம். உண்மையில் இப்போது நம் மக்கள் வைத்தியசாலைகளை நாடுவது அதிகமாக உள்ளது. அதிலும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை பார்க்கும்போது வரலாற்று சிறப்புமிக்க ஆரியங்களின் தேர்திருவிழாவுக்கு கூடுகின்ற மக்கள் தொகையில் போற வைத்தியசாலைகளில் நோயாளர்களால் நிறைந்து வருது. உண்மையில அப்ப போனா அவ்வளவு கஷ்டம் நின்று அங்க வருத்தம் எல்லாம் கூடி வருத்தம் மாறின அப்புறம் டாக்டரை சந்திக்க வேண்டி வரும். இங்க இருந்து உழைக்கிறாங்க முருகன் யாழ்ப்பாணம் இருந்து அவ்வளவும் செலவழிகிறது இதுக்கு ஏன்னா அவ்வளவு புகையும் எல்லாம் சூழல் சுற்றாடல் எல்லாம் தண்ணி நல்ல தண்ணி இல்ல, நல்ல சாப்பாடு இல்ல, வீட்டுல சமைக்கிறேன் நல்ல சாப்பாடு வரும். கடவுளிய போய் பேச்சு இது ஆசிரியர் ஆதிபத்தியில ஜனம் சாப்பாட்டு கடவுளிய பின்னேரம்பத்துல போய் பாரு திருவிழா மாதிரி தான் கிடக்கு. அப்ப என்ன நடக்குது எல்லா கடைகளையும் கொஞ்சம் அமைதியா இதுல பார்க்க வழிகிட்டால்
ஒருக்கா போன நல்ல என்ன நடக்குது எங்களுக்கு சமைக்கலைன்றது மட்டும் தீர்ப்பா வரும். தலையங்க போட்டுடுவோம் சமைப்பது இல்லையா அவங்கள அந்த நான் முந்தைய ஒரு ஹோட்டல் பழமொழி சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமையாவது சமையலுக்கு விடுமுறை கொடுங்கடே 2 மக்களை கடைக்கார கேட்கிற முந்தி. இப்ப கடைக்காரர் மக்கள்லாம் கேட்கணும், எங்களுக்கு விடுமுறை தாருங்களை தினமும் நீங்க சமைச்சா நாங்க விடுமுறையா இருப்போம். ஐயோ, இதற்காக ஏகப்பட்ட பணத்தை செலவிடுகின்ற துப்பாக்கிய நிலைமையும் ஏற்படுகிறது நோயாளர்களா. ஆகவே எமது மக்களின் ஆரோக்கியம் பற்றி நாம் சிந்திப்போமாக இருந்தால் ஊர்கள் தோறும் சித்த வைத்தியசாலைகளை அமைத்து பக்க விளைவேற்ற சித்த மருத்துவத்தின் மகத்துவம் நம் மக்களை சென்றடைவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக சித்த மருத்துவத்தில் பட்டம் பெற்றவர்களுக்கு நியமனம் வழங்கப்படவில்லை. அதே நேரம் ஏற்கனவே இயங்கிய சித்த மருத்துவமனைகளும் மூடப்பட்ட இன்னொரு சித்த வைத்தியசாலையுடன் இணைக்கப்படுகின்றன. இது சித்தர் பெருமக்கள் தந்த மிக உன்னதமான தமிழ் மருத்துவத்தை நாமே அளிப்பதாகவும் அமையும். ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு மருந்துடா. அப்ப என்னத்துக்கு அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி ஏதோ கண்டுபிடிச்சா வச்சிருந்துக்கிறாங்களே, நாங்கள் அதை அலட்சியப்படுத்துற மட்டும் தெரியல. என்ன துளசியை சாப்பிட்டா சளி இல்லாம போகுது, இருமல் இல்லாம போகுது, கற்பூரவள்ளியை சாப்பிட்டா அப்படி ஒன்றும் இல்லை. சும்மா நண்டு வச்சுட்டு காரை போய்க்க அப்படி நடந்து பிச்சு சாப்பிட்டோன்னு போகலாம். ஆனா நாங்கள் செய்கிறோம் இல்லைன்னு என்னன்றுதான் தெரியல. எனவே ஒவ்வொரு பிரதேச நகர பட்டண மாநகர சபைகளும் ஊர்தோறும் சித்த வைத்தியசாலைகளை நிறுவுகின்ற ஒரு பெரும் வேலை திட்டத்தை அமலாக்க வேண்டும். இதை செய்யும் போது ஏழை மக்கள் மிகுந்த நன்மை அடைவது என்பது சத்தியமான உண்மை என்று ஆசிரியர் சொல்லியிருக்கிற உண்மைதான். அது ஊருக்கு நீங்கள் செய்தீங்கன்னா நல்லம், எங்களுக்கும் விருப்பம் தான். ஆனா நாங்கள் செயல்படுறதானே பிரச்சனை. ஆசிரியர் ஒவ்வொரு விடயங்களும் சரியான முறையில் தான் சொல்லிட்டு போகிறார். ஆசிரியர் சொல்றத கேட்கிறமோ இல்லையோன்றதான் பிரச்சனையா இருக்கு. இப்ப வேறு ஒன்றும் இல்லை இல்லையே. ஆனா ஆசிரியர்கள் சொல்றதப்படி செய்தால் எங்க நாடு இப்போ எங்கேயோ போயிருக்கும். ரைட், நாங்க ராசி பலனுக்கு வருவோம். பலவனுடைய இதை பார்த்தா கோபத்தை பொறுத்தவரை வரம்பு மீறாமல் பார்த்துக்கொள். கோபத்தை பொறுத்தவரை வரம்பு மீறாமல் பார்த்துக்கொள். கோபம்ன்றது கிட்ட சாமான். கோவம் ஒரு நிமிஷம் கோவம் ஊரையை கெடுத்து நாட்டையை கெடுத்து உலகத்தையே கெடுத்து விட்டுரும் இல்லையே. ட்ரம்ப் கணக்கு ஒரு நிமிஷம் கோவம் யுத்தம் கொண்டு வந்த அடிச்சு விட்டாராம், டக்குன்னு நிப்பாடி விட்டாங்க. ஒரு வாகனத்தையும் அனுப்பி விட்டு அது கோவம், அதுவும் கோவம் தான். கோவங்கள் வில்லங்கத்திலேயே கொண்டே முடிச்சு விடணும். கவனமா இருக்கும். இப்ப அடுத்த காஜாக்கு விழுந்துருக்காட்டி பாப்போம் என்ன நடக்கண்ட. ரைட், மேஷம் கடுமையான எதிர்ப்புகள் கூட திடீரென சாதகமாகிவிடும். கடுமையான எதிர்ப்புகள் கூட திடீரென சாதகமாகிவிடும். செய்தொழில் அதிக பிரயாசை காட்டுவீர்கள். பிரபலமானவர்களை சந்திப்பால் பெருமையடைவீர்கள். சர்க்காண்ட கூப்பிடுறது. ரிஷபம், எதிர்கால நலன் கருதி புதிய திட்டங்கள் திட்டுவீர்கள். இயல்பான வாழ்க்கையில் இன்பங்கள் கூடுந்தால் பிள்ளைகளின் வளர்ச்சி கண்டு பெருமையடைவீர்கள். மிதுனம், புதிய நண்பர் அப்ப மற்ற நாளையில பெருமை அடைகிறது. வளர்ச்சியாவது என்ன கிடைச்ச புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். உறவினர் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். நாள் பெற்றோர்கள் மீது பிரியம் கூடுமா. மிதுனம், மற்ற நாளையில பிரியம் இல்லை. இது கொஞ்சம் புளியா கிடக்கு இந்த கதைகளை. இது நாங்கள் தெரிவிப்பது மட்டும்தான், நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள் என்றதை உணர்ந்து கொள்ளுங்க. மற்றது கடகம், வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரலாம். எடுத்த காரியங்களை முன்னேற்றம் காணும் நாள். பூசண சோம் உண்டு. சிம்மம், நினைத்தது நடந்து நிம்மதி காணும் நாள். வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டு. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் உருவாகும். வாக்கு மேன்மை உண்டு. கன்னி, பொது வாழ்வில் மதிப்பும் மரியாதையும் உயரும். நல்லவர்கள் தொடர்புகள் கிடைக்கும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கற்பனை மிகுதியான நாள். கற்பனை மிகுதி. துலாம், உள்ளன்போடு பழகியவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். சுயவிரியங்களின் தாராளம் காட்டுவீர்கள். புதிய பொறுப்புகளும் கடமைகளும் அதிகரிக்கும். சுமைகளும். விருட்சியம், தொலைபேசி வழியில் உள்ளம் மகளும் செய்திகள் வந்து சேரலாம். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொண்டு நடப்பர். பண தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. தனுசு, பண தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். பாதையில் நின்ற பணியை மீதும் தொடங்குவீர்கள். நல்ல பாடம் இது. உறவினர்கள் உங்களின் மனம் போல் நடந்து கொள்ளும். எனக்கண்ட இது வாதிக்கவே. மகரம், செய்யும் காரியங்களில் உங்களின் திறமை மேம்படும். கூட்டு முயற்சிகள் வெற்றி தரும். பகையொன்று நட்பாகலாம். பொது நல ஈடுபாட்டில் புகழ் பெறுவீர்கள். கும்பம், வரவும் செலவும் சமமாக நாள். புதிய பொறுப்புகளில் யோசித்து ஏற்பது நல்லது. தொழிலில் கவனம் தேவை. உடல் நலில் கவனம் எடுக்கும் நிலை ஏற்படலாம். மீனம், குடும்ப பெரியவர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள். நிதி நிலை உயர்ந்து நிம்மதி கிடைக்கும். எடுத்த காரியங்கள் கண்ணுங்கருத்துமாக இருப்பீர்கள்.
வளவன் என்ன செய்யறாரு என்றால் இப்ப இது சின்ன சின்ன கட் அவுட் தானே பெரிய ஒரு இதுல சமரி எடுத்து மாறி மாறி போட்டு ஆள் போட்டு இருக்கு நெகட்டிவான விஷயங்களை விட்டு போட்டு நல்லதை போட்டு இது நாங்கள் உடன்பாடு இல்லை. நாங்கள் சும்மா தெரிவிக்கணும்ன்றக்காக தெரிவிக்கிறோம். தீர்மானிப்பதெல்லாம் உறவுகள் சரியோ ரைட். நாங்கள் நேற்று சந்தை விலைக்கு வருவோம். திண்ணவேரியை பார்ப்போம். என்ன கத்தரிக்காய் 300 ரூபா, உருளைக்கிழங்கு 200 ரூபா, பச்சை மிளகாய் 450 ரூபா, தக்காளி 250, ஐயோ மரவள்ளிக்கிழங்கு 280, கோவா 350, கேரட் 400, பூசணி 180, புடோல் 120, வாழைக்காய் 120, சின்ன வெங்காயம் 350, பெரிய வெங்காயம் 140, பாகற்காய் 650, வெண்டைக்காய் 150, கருணைக்கிழங்கு 350, பைத்தங்காய் 300, லீக்ஸ் 300, பீட்ரூட் 250. ஐயோ நல்லா குறைஞ்சிட்டேன். கறி மிளகாய் 700, முருங்கைக்காய் 1000. அது சும்மா நீட்டுக்காய் கிடக்கு முழுச்சந்தேரி 650, நெல்லி அடியில் 600, போஞ்சி 600, கத்தரி தம்புள்ள 250. பார்த்து கத்தரி கீரை ஒருபடி 120, அது கூடுது பழையபடி. தேசிக்காய் 350 ரூபா, தேங்காய் 180, அது குறையாது. ராசவள்ளி 650, வெங்காயப்பூ 600, முள்ளங்கி 200. அதே லண்டன் உறவுன்ற சாமான் தான் பிலியா கிடக்கு. இப்போ குறையதே இல்லை. அவர் வேற விளங்கிட்டு அவங்களுக்கு. ஓகே பொன்னாங்காணி 80, வல்லாரி 80, ஈரப்பரா 200. என்னடா தேங்காய் விலை உரையாது. என்ன தேங்காய் கம்பெனிகள் இருக்கும் வரைக்கும் தேங்காய் விலை உரையாக்கான சாத்தியம் இல்லையேன்னு. எங்களையாக்கள் கொள்ளுணவு செய்கிற அவங்க கிலோ கணக்கில் கொள்ளுணவு செய்தால் எங்களுக்கு ஒன்றும் இல்லா போது எங்களையாக்கள் தான் இதை யோசிக்கணும். எங்களுக்கு வச்சு கொண்டு தான் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். என்ன தனக்கு பின் தான் தான். அப்போ நீங்கள் எங்கள்ட நாட்டில் கொடுங்களேன் அதை உற்பத்தியை எங்கள்ட நாட்டுக்கே பிரயோஜனப்படுத்தி வில்லுங்களை அவங்களும் அதை விட எதுவும் கூட விற்கிறாங்களோ கூட வாங்குறாங்களோ தெரியல. ரைட். நாங்கள் இத்துடன் விடைபெற்றுக் கொள்வோம். மீண்டும் நாங்கள் இரவு நேர செய்திகள் சுருக்கத்துடன் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வார்கள் உங்கள் அன்பின் முருகனும். நன்றி. பாய். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, ஆதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 021 222 61 13. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 021 222 35 36. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.